ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய், 2 துண்டு பட்டை, கல்பாசி, ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 4-5 இப்போ போட்டுக்கலாம். இப்போ சோம்பு 1/2 ஸ்பூனு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சாச்சு. 3 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். நல்லா வெங்காயம் வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் அளவு அரைச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துடலாம். மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்க பொடியா, அது சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு. இப்போ நல்லா வதக்கிடலாம். உப்பு போடுறதுனால வெங்காயம் தக்காளினா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வெங்காய தக்காளியோட நல்லா சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா வதக்கிட்டு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சாச்சு. இப்போ எடுக்கலாம். பாருங்க, சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி விடும், அதனால நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம். இப்போ நல்லா ஸ்பீடு வச்சுட்டு மசாலா சேர்த்துடலாம். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துடலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சேர்த்து வதக்கலாம். மசாலா சிக்கன் எல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு வைக்கணும். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா
வதக்கிடலாம். இப்ப நல்லா வதக்கியாச்சு. இப்ப தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். உங்களுக்கு கிரேவியா வேணும்னாலும் கொஞ்சமா ஊத்திக்கலாம். இல்ல குழம்பு வேணும்னாலும் அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். நான் இந்த அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்தி ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம்ல நீங்க உப்பு இருக்கா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இப்ப நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிக்கன் வேகட்டும். இப்ப சிக்கன் வந்து 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அது நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம 5 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வைக்கலாம். அப்பதான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வரும். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க போறோம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அவ்வளவுதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க பார்க்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாதத்தோடையும் சப்பாத்தியோடும் சாப்பிடும்போது சூப்பரா டேஸ்டியா இருக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.